இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை, நம்மை சூழ்ந்திருக்கிற அவருடைய கிருபையினால் இன்றைக்கும் இந்த பூமியில் நாம் இருக்கிறதும் நாம் சுவாசிப்பதும் அவருடைய கிருபையாய் இருக்கிறது. இந்த சுவாசத்தை நமக்குள் இதுவரைக்கும் வைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தபடி காலையில எழும்பி நம்ம இந்த சூரிய உதயத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அங்கே அவருடைய கிருபை, நம்மேல் வைத்த அவருடைய கிருபையை நாம் பார்க்கிறோம். அதற்கே அதிகமாக நாம் தேவனுக்கு, நாமும் நம் குடும்பமும் இன்றைக்கு இந்த பூமியில் இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவமான பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதினால் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம்னா போதும், நம்மளால நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. இந்த நாள்ல கூட நேற்றிலிருந்து ஆண்டவரின் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, அதை தியானிச்சுட்டு நம்ம மெசேஜுக்குள்ள போகலாம். மறுபடியுமாக என் இருதயத்தில் தோன்றிக் கொண்டே இருந்த ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை இன்றைக்கு பல பேரோடு கூட அந்த வார்த்தையின் மூலம் அவர் பேச விரும்புகிறார், இடைப்பட விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 13 ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சூரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த முட்செடி, இந்த முட்கள், வேதத்துல இந்த முட்செடி, முட்களை குறித்து பழைய ஏற்பாட்டுல இருந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். முதல்ல இந்த முட்கள் எங்க தோன்றுது அப்படின்னா, ஆதாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு பூமி அவன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ அங்கே உனக்கு பூமி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். இது முதல்ல ஆதாமுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில நடந்த ஒரு காரியம். அங்கே பூமி அவனுக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும் என்கிற ஒரு காரியம். அடுத்ததா முட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த விதை விதைக்கிறவனுடைய ஓமையில பார்க்கிறோம். முட்கள் அப்படிங்கிறது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள், இது எல்லாமே முட்களாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை அடுத்த 2 நமக்கு இல்லைன்னா கூட இந்த கவலை என்பது நம்மளை கான்ஸ்டன்டா முட்களை போல வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை வளர விடாமல் இந்த கவலை நெருக்கி போடுகிற ஒரு இடத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், முட்கள் அப்படின்னாலே அது ஒரு பயனற்ற வளர்ச்சியாக இருக்குது. வாசிக்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 7, 8 எபிரேயர் 6, 7, 8. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிற ஏற்றதுக்குமாய் இருக்கிறது, சுற்றரிக்கப்படுகிறதே அதன் முடிவு. இங்க வசனம் சொல்லுது, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். இன்றைக்கும் டெய்லி நம்ம வார்த்தையை கேட்கிறோம், வார்த்தையை தியானிக்கிறோம். எதை நம்ம இருதயத்துல விதைக்கிறோம்? தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை நாம் முளைப்பிக்கிறோமா? அந்த வார்த்தை நம்மிலிருந்து முளைத்து அது பலன் தருகிறதா இருக்கிறதென்றால் அந்த நிலமானது தேவனால் ஆசிர்வாதம் பெறும். அது இல்லாம முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம்
தகாததாக சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் நமக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்து இது பலன் தருதுன்னா அங்க தேவனுடைய நன்மையை, ஆசிர்வாதத்தை நாம் காண முடியாது. இப்ப இது ஒரு வகையான முட்களா இருக்கு. அடுத்ததா பழைய ஏற்பாடு முழுவதும் முட்கள் அப்படின்னாலே மனிதர்களையும் மனிதர்கள் மூலமாக வந்த எதிர்ப்புகளையும் சொல்லுகிறதா இருக்குது. வாசிக்கலாம். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். எண்ணாகமம் 33 55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாய் இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இப்போ இஸ்ரவேலருக்கு எதிரான இருக்கிற மக்களை பற்றி இந்த வார்த்தை சொல்லுது. உங்கள் கண்களுக்கு முட்களாகவும் உங்கள் விலாக்களில் கூறுகளாகவும் இருந்து. அப்போ சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து எதிர்ப்பையும் தொந்தரவையும் நமக்கு நம்மள முட்களாக அவர்கள் நம்மளை குத்தி கொண்டே இருக்கிற முட்களாக இருப்பார்கள் என்று சொல்லி மனிதர்களையும் மனிதர்களுடைய எதிர்ப்புகளையும் குறித்து முட்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்தது அந்த முட்களுடைய நேச்சரே என்ன? நம்ம இப்போ ஒரு ரோஸை பறிக்க போறோம். இந்த பறிக்க போகும்போது இந்த ரோஸ்ல இருக்கிற முள்ளு நம்மள என்ன செய்யுது? குத்துது, காயப்படுத்துது. அப்போ இந்த முட்களுடைய இயல்பு என்ன அப்படின்னாலே அதை தொடும்போது அது நம்மை காயப்படுத்துகிறது. இப்போ இன்றைக்கும் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற பழைய காயங்கள், நமக்கு ஏற்பட்டு இருக்கிற கசப்புகளோ, மன்னிக்க முடியாத காரியங்களோ, நம்ம நிராகரிக்கப்பட்ட நம்ம ரிஜெக்டடா ஃபீல் பண்ற எண்ணங்களோ, பயங்களோ, நம்ம இன்செக்யூர்டா ஃபீல் பண்ற எண்ணங்கள், இது எல்லாமே அந்த அந்த இடத்துக்கு போன உடனேயே அது நம்மை காயப்படுத்துகிறது. மனதில் காயங்கள் ஏற்படுகின்றன. இது எல்லாமே முட்களாக இருக்கின்றன. அங்க கடைசி நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் தலையில் முட்களால் ஆன கிரீடம் சூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 27:29. மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ மனிதனுடைய வீழ்ச்சியில இந்த முட்கள் ஒரு பிரதானமான ஒரு இடத்தை அங்க பெற்றிருந்தது. முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். இயேசுவின் பாடுகள்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அடையாளமா இந்த முட்கள் இருக்கின்றன. அப்போ அங்க முள்ளையும் குறுக்கையும் பிறப்பித்த அந்த சாபத்தை கிறிஸ்து தன்னுடைய தலையின் மேல் சுமந்து விட்டார் என்றால், இனி பூமி அவருக்குள் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பூமி தன் பலனை கொடுத்தே தீர வேண்டும். ஏன்னா அந்த முட்களை அவர் தன்னுடைய தலையில் சுமந்து விட்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபத்தை தன்னுடைய தலையின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய வீழ்ச்சி, அவனுடைய அவமானம், அவன் போன பாடுகள், வேதனைகள் எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிற அந்த கிரீடத்தை, முட்களால் ஆன கிரீடத்தை தன் தலையில் அவர் தலையில் சூட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த முட்களின் விளைவுகள்ல இருந்துதான் நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அப்படின்னா என்ன? இதை குறிச்சு நீ தியானிக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்தை தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும்
அவர் சுகப்படுத்தி உங்கள் இருதயத்தை அவர் பலப்படுத்த விரும்புகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ இப்போ தேவன் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்முடைய வேதனையான ஒரு வெறுமையான அப்படிப்பட்ட அழிவா இருந்த அந்த இடங்கள் டிஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. அந்த இடத்தை அழகா செழிப்பா சாட்சியாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்தான் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் உங்களுக்கு மக்கள் முட்களாக இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைகள் முட்களாக இருக்கலாம், அவருடைய செயல்கள் முட்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தையே உங்களுக்கு ஆசிர்வாதமாக, செழிப்பாக, அழகான ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதில் தேவன் வல்லமையுள்ளவர். அப்போ இந்த இடத்துல ஏசாயா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தன்னுடைய வார்த்தையின் மூலம் கொடுக்கிறத பார்க்கிறோம். நிலம் தகாததா மாறினத போல தெரியுது, முள்ளுதான் அங்க வளர்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் இந்த முச்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் எழும்புகிறதாம். அப்போ முச்செடி, காஞ்சொரி இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, அந்த நிலம் ஒரு பயனற்ற நிலமாக, ஒரு கடினமான ஒரு நிலமாக இருக்கிறதை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற காயங்கள், வீணாகி போன பல வருஷங்கள், புரோக்கன் ரிலேஷன்ஷிப், நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள், தோல்விகள், துக்கமான அந்த எண்ணங்கள், வேதனையான எண்ணங்கள், இது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கலாம். இது எப்ப மாறும்? என் வாழ்க்கையில இந்த பகுதிகள்ல மாற்றமே உண்டாகாதா? என் குடும்பத்தினர் இருதயங்கள்ல மாற்றங்கள் உண்டாகாதா? சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா இந்த இடத்துல வேற எதுவுமே முளைக்காது, முட்கள் தான் வளர்கிறது அப்படின்னு தோன்றலாம். ஆனால் இந்த வார்த்தை, தேவன் ஒரு அற்புதமான வார்த்தை இன்றைக்கு நமக்கு தருகிறார். அதற்கு பதிலாக, முச்செடிக்கு பதிலாக, இதுதான் இந்த வசனத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர், வல்லமை. அவர் எப்படியாவது இந்த முட்களோடு வாழ நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்லல. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அப்போ அவருடைய மீட்பு அப்படிங்கிறது முட்களை நம்ம சகித்து கொள்வது மாத்திரம் அல்ல, முட்கள் இருந்த அதே இடத்தில் புதியதொரு அழகை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகிறார். அப்போ முட்செடிக்கு பதிலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்களை மட்டும் அகற்றுவதில்லை, அந்த இடத்துல புதியதான ஒன்றை அவர் நாட்டுகிறார். நமக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுக்கு பதிலாக தேவன் அவருடைய மாறாத அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெறுமைக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அழைப்பையும் நோக்கத்தையும் அவர் வைக்கிறார். ஒரு உடைந்து போன ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு உயிருள்ள சாட்சியாக அவர் நம்மை மாற்றுகிறார். அந்த முச்செடி டோட்டலா அப்ரூட் பண்ணிட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார், தகப்பனாய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்குது, என்ன வளர்ந்திருக்குது, இத மட்டும் பார்த்து இதுதான் நம்முடைய முடிவு அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானம் எடுக்க கூடாது. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். இந்த தேவதாரு அப்படிங்கிறது சைப்ரஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல இருக்கு. அந்த தேவதாரு விருட்சத்துக்கு சைப்ரஸ் ட்ரீன்னு அர்த்தம். இந்த சைப்ரஸ் ட்ரீ எப்படி இருக்குமா? அது வல்லமை நிறைந்ததாய், வலிமை நிறைந்த மரமாக, அது அது எப்பவுமே நிலைத்திருக்க கூடியதாக, எப்பவுமே வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறதாம்.
அப்போ ஒண்ணு நல்லா புரியணும். ஏதோ இந்த பூமியில வந்துட்டோம். இந்த பூமியில நம்ம ஏதோ உயிரோட இருக்கணும். அப்படிங்கிறது மாத்திரம் நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அவர் நம்மை வலிமையாக மாற்றுவது மாத்திரமே. அதத்தான் நம்மள பவர்ஃபுல்லா தேவன் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இந்த வேதனையில இருந்து நம்ம எப்படியாவது வெளிய வந்துட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம் தேவனுடைய நோக்கமோ அதை விட மேலானது. வேதனை இருக்கிற இடத்திலேயே அங்கேயே நம்ம ஆழமான வேர்களை விட ஆரம்பிக்கிறோம். அப்படி வேர்கள் விட்டு நிலைப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக நாம் மாறி மிகவும் வலிமையானவர்களாக அதே இடத்தில் நம்மை தேவன் வளர்க்கிறார். எந்த இடத்துல நம்ம காயப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த மக்கள் நம்மை நெருக்கினார்களோ, எந்த கவலைகள் உங்களை நெருக்கி கொண்டிருந்ததோ, அதே இடத்திலேயே தேவன் நம்முடைய வேர்களை, ஆழமான வேர்கள் அவருக்குள் நாம் வேர் விட்டு நிலை பெற்றவர்களாகி நம்ம என்ன செய்றோம், இந்த உலகத்திற்கே நம்மை தேவன் எவ்வளவு நம்ம வல்லமை உள்ளவர்கள் என்பதை காண்பிக்கிறார். அந்த முச்செடி இருந்த இடத்திலேயே தேவதாரு விருட்சம் முளைக்கிறது. அடுத்ததா காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி. இந்த மிருது செடி எதை சொல்லுது அப்படின்னா, அங்க ஒரு செழிப்பு, அங்க ஒரு நறுமணம், இது எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிறதா இருக்குது. தேவன் ஏதோ நம்ம இங்க சர்வை பண்ணா போதும், இந்த உலகத்துல வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக அத பத்தி இந்த இடத்துல பேசல. டோட்டலா ஒரு ரினியூவல் ஸ்டேட்டுக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். புதுப்பிக்கிற ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல எதுவுமே சரியா வளரல அப்படின்னு தோன்றி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதே இடத்திலேயே புதிய வாழ்க்கை வளரும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். இப்போ இதே அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். ஏசாயா 55 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இந்த வசனம் சொல்லுது, மழை பூமியில விழும்போது அது பூமியை நனைத்து விதைக்கு வளர்ச்சியை கொடுக்குது, அது கனியை கொடுக்கிறதா இருக்கிறது. அது போலதான் தேவனுடைய வார்த்தையும் அது வெறுமையாக திரும்பாது. தேவன் பேசுற வார்த்தை, அவர் என்ன காரியத்தை விரும்பி அந்த வார்த்தையை பேசி இருக்கிறாரோ அந்த காரியத்தை அது நிச்சயமாய் செய்து முடிக்கும். அப்ப அவருடைய உண்மையான செயல்படுகிற அவருடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு மாற்றம் உடனே வரலங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போய்விட வேண்டியதில்லை. விதை ஒரே நாள்ல மரம் ஆகாது. அது போல சில நேரங்கள்ல நமக்கு மீட்பு, இந்த முட்களிலிருந்து மீட்பு என்பது அப்படியே படிப்படியா நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அது நிறைவேறியே தீரும். அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப அவர் விதைத்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியையும் கனிகளையும் அது உருவாக்கும். அங்க அடுத்த வசனம் பார்க்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, எப்படி
ஒரு ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தங்கள் மூலம் நம்ம கூட இடைப்பட்டு இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது நாம் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோமாம். அது நடக்கும் பொழுது, அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, பர்வதங்களும் மலைகளும் நமக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டுமாம். இயற்கையே நமக்காக ஆரவாரிக்குமாம். அவருடைய வார்த்தை அவ்வளவு தூரம் அங்க பவர்ஃபுல்லா நிறைவேறுகிறதை இந்த முழு உலகமும் பிரபஞ்சமும் அத நிறைவேறுகிற அந்த நாட்களிலே அது கை கொட்டுகிறதை இந்த வசனம் சொல்லுது. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக முழங்கி கெம்பீரமாக முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். நமக்கு உண்டான வார்த்தை நிறைவேறுகிறதை இவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஏசாயா எழுதுறார். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் தோன்றலாம். எதிர்பார்த்த வெற்றிக்கு பதிலாக நம்ம தோல்வியை பார்த்து கொண்டிருக்கலாம். கடந்த காலத்துல நம்ம செய்த தவறுகள் நமக்கு குற்ற உணர்வை கொடுத்து கொண்டிருக்கலாம். நம்ம தொடர்ந்து நம்ம குடும்பத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். சூழ்நிலையில் மாற்றம் இல்லாதது போல் இருக்கலாம். நமக்கு அந்த வேதனை, முட்களை போன்ற அந்த வேதனை ஆழமா வேரூன்றினத போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது நம்முடைய முடிவான அடையாளம் இல்லை. ஒரு காலத்துல முட்செடி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார் என்றால் இந்த முட்செடிகள் அத்தனையும் அது தேவதாரு விருட்சமாக முளைக்கிறது. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புகிறது. நான் இப்படிதான் இருக்கிறேன், எனக்கு இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற மாறாத அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறது. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட காயங்கள் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்குது. நம்ம சந்தித்த ஒவ்வொரு முட்களோ வேதனையோ அது வீணானது அல்ல. இந்த அனுபவத்தின் வழியாதான் நம்ம என்ன செய்யறோம், மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையே நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த காயங்களோ இந்த வேதனைகளோ நமக்கு இல்லை அப்படின்னா மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமே நமக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற கண்ணீர் ஒரு நாள் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு இருதயமாக ஆறுதலின் ஒரு வார்த்தைகளாக நம்மிலிருந்து வெளிப்படுவதாயிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டது நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நினைத்த இடத்தில் தேவன் நமக்கு புதிய ஒரு ஒரு நோக்கமும் புதிய திட்டங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச இடத்துல தேவன் அதை மாற்றி இப்படியும் ஒருவருடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு இன்னைக்கு முழு உலகமும் அதிசயிக்கத்தக்க வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். உடனே இந்த வார்த்தை வந்த உடனே அப்படியே ஒரே நைட்ல எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லல. ஆனா மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, இந்த வலி நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அடையாளம் அல்ல. நிச்சயமாக இந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்க ஆரம்பித்து விட்டதுன்னு நீங்க நம்புனா போதும். இது அப்படி நடக்கும்போது என்ன நடக்குதான், அது கர்த்தருக்கு கீர்த்தியாக நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கிறது.
அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கைய மாற்றுறது நம்ம நல்லா உணரணுங்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, தேவனுடைய மகிமைக்கு அது சாட்சியாக எழும்புகிறது. ஒரு காலத்துல காயப்பட்டவர்கள், நம்ம எல்லாரும் காயப்பட்டு முட்களைப் போல முட்கள் நெருக்குன ஒரு வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா, அதே மக்கள் சமாதானத்தோட வாழும் பொழுது, மக்கள் எல்லாம் நம் இடத்தில் வந்து கேட்கிற ஒரு காரியம், இந்த மாற்றம் எப்படி வந்தது? எது ஒண்ணு மாற்றுச்சு? எது உங்க வாழ்க்கையை மாற்றினது என்று புறஜாதி மக்கள் கூட நம்மிடத்தில் கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அது கர்த்தருக்கு கீர்த்தியாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அப்ப நம்ம சொல்லுகிற ஒரு காரியம், என் கர்த்தரே இதை செய்தார். அது கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் பொழுது, அது கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கிறது. கர்த்தரே இதை சொன்னார் அப்படின்னு சொல்றோம். அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளம். நிர்மூலமாகாத நித்திய அடையாளம்னா, அது ஒரு காலும் அது அழிந்து போகாத ஒரு நித்திய அடையாளமாக இருக்கிறது. நம்மளுடைய குணமடைந்த ஒரு வாழ்க்கை, அவருக்குள் இருக்கிற நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், நம்மை சுற்றி எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டிருக்கிறது. உடைந்த உறவுகள் எல்லாம் அது எல்லாம் அந்த ஒரு ஒரு ரெனிவல்குள்ள வரும் பொழுது, ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, நம்ம மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கிற ஆறுதலோ, அன்போ, இது எல்லாமே அவருக்கு நித்திய அடையாளமாக இருக்கிறது. ஒரு அழகான மரம் இருக்கிற இடத்த பார்த்து, அங்க ஒரு காலத்துல முட்கள் இருந்தன அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் அறிந்திருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற டிராவல் பண்ற மக்கள் அதை அறிந்திருப்பாங்க. ஒருவேளை அதற்கான அடுத்த சந்ததிகள் வேணா அறியாமல் இருக்கலாம். ஆனா இப்பொழுது நம்ம கூட இருக்கிற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவதாரு விருட்சம் முளைப்பதை பார்க்கும் பொழுது, இந்த வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருந்தது? இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? அப்படிங்கிறத எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் தேவதாரு விருட்சமும் மிருது செடியும் முளைத்து எழும்புகிற நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அப்போ எப்ப என்ன சொல்லுது? வார்த்தை என்ன சொல்லுது? தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியோட புறப்படுறாங்களாம். முழு இயற்கையும் அந்த மகிழ்ச்சியில் பங்கேற்கிற காரியமாக சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு மீட்பு வருதுன்னா, இந்த முழு சிருஷ்டியும் அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. இதுதான் தேவனுடைய புத்திரர்கள் எழும்பும் பொழுது எழும்பும்படிக்கு சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுது. அப்போ தேவனுடைய சிருஷ்டியை தேவன் அழிவிலேயே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்ம உள்ளத்துக்குள்ள முதல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் அது ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய சீசன் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது நம்முடைய டெஸ்டினி அல்ல, நம்முடைய முடிவு அல்ல. தேவனுடைய மீட்பு அப்படிங்கிறது ஏதோ அவர் ரிப்பேர் பண்ணி எதையோ ஒண்ணு சரி பண்றது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில அவர் முட்களை மட்டும் நீக்குவது அல்ல. அந்த முட்கள் இருந்த அதே இடத்துல அழகான ஒன்றை அவர் நாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். தேவதார் விருட்சத்தை முளைக்க பண்ணுகிறார். அவர் செய்யற வேலை ரிப்பேர் பண்றது இல்ல. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன் நடக்குது. இதுதான் அங்க நம்ம வசனத்துல பார்க்கிறோம். பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் யோவேல்ல பார்க்கிறோம். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன். அந்த வருஷங்கள் எல்லாம் எனக்கு வீணாய் போனதேன்னு நினைக்கிறோம். அந்த வருஷங்களையும் நமக்கு திருப்பி தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற மாற்றம் நமக்கு மாத்திரம் அல்ல, அது மற்றவர்களுக்கும் தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்னு வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சியாக இருக்கிறது. முட்களே நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இனி அந்த முட்கள் இறுதி அல்ல. அந்த முட்செடி
இருக்கிற இடத்தை தேவன் அந்த முட்செடியை பிடுங்கி விட்டு தேவன் தேவதாரு விருட்சத்தை அவர் முளைப்பிக்கிறார். ஒரு காலத்துல கண்ணீர் இருந்த இடத்துல அங்கே ஆறுதல், துக்கம் இருந்த இடத்துல சந்தோஷம், வெறுமையாய் நம்ம உணர்ந்த இடத்துல தேவனுடைய அழைப்பும் நோக்கமும் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. முட்கள் இருந்த இடத்துல தேவனுடைய அழகான ஒரு மரம் அங்கே நாட்டப்படுகிறது. அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முட்கள் இருந்த இடத்தை பார்த்து இதுதான் நமக்கு கடைசி முடிவு அப்படின்னு ஒரு நாளும் நாம் தீர்மானிக்க கூடாது. முட்செடி இருந்த இடத்தில் தேவதாரு விருட்சத்தை வளர்க்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு முட்களையும் அப்பா நீர் காண்கிறீர். என் காயங்கள், என்னுடைய பயங்கள், என்னுடைய தோல்விகள், என்னுடைய வெறுமையான இடங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தை எனக்குள், உம்முடைய நோக்கத்தை எனக்குள் அது நிறைவேற்றட்டும். என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த முட்களுக்கு பதிலாக நீர் தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கும் இது எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. எபேசியர்ல இந்த வார்த்தைய நான் கொஞ்சமா தியானிச்சுட்டு எபேசியர் அந்த பவுல் பண்ணின ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கிறேன். நம்ம டைம் இருக்கிற அளவுக்கு நம்ம பார்ப்போம். எபேசியர் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 20வது வசனங்கள் வரைக்கும். எபேசியர் 1:17 முதல் 20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களை நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள். இங்க பவுல் நமக்காக ஜெபிக்கிற ஒரு காரியமே என்ன, எபேசு சபைக்காக ஜெபித்தாலும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்னைக்கு நமக்கு பிசிக்கல் ஐஸ் இருக்கு, இதுல பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மனதுக்கும் கண்கள் இருக்கின்றன. இந்த மனக்கண்கள் பிரகாசம் அடையல, இந்த மனக்கண்கள்ல வெளிச்சம் வரல, வார்த்தையின் வெளிச்சம் வரல அப்படின்னா நம்முடைய மனது குருடாகி இருக்கிறது. நம்ம நேற்று அந்த வசனத்தை தியானித்தோம். மனது எப்படி குருடாகி இருக்கிறது. நேற்றுல அந்த பிசாசின் கிரியைகளை குறித்து தியானிக்கும் பொழுது நம்ம தியானித்தோம். மனது எப்படி மனிதர்களுடைய மனதை அவன் எப்படி குருடாக்குகிறான். அப்ப இன்றைக்கும் நம்ம மனதின் கண்கள் பிரகாசம் அடையல அப்படின்னா தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது, அவரை உணரவும் முடியாது. அப்போ இது ஒரு பவர்ஃபுல்லான பிரேயர். பவுல் ஜெபித்த ஜெபங்களிலேயே மிகவும் ஒரு வல்லமையான ஜெபம் என்றால் இந்த ஜெபத்தை நாம் சொல்ல முடியும். அப்போ இங்க வசனம் சொல்லுது, தேவனை பற்றி வெறும் அறிவாக நம்ம அறிந்து கொள்வது மாத்திரம் அல்ல, ஏதோ நாலேஜ்ல, ஏதோ மைண்ட்ல அவரை அறிந்து கொள்வதற்கு அல்ல, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த ஞானத்தினாலும் வெளிப்பாட்டினாலும் தேவனுடைய இருதயம், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு அறிந்து கொள்ளுவதைத்தான் பவுல் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அப்போ தேவன் நம்மளை பத்தி நம்மளை பத்தி அவருக்கு இப்பதான் அவர் அறியணுங்கிறது அவசியமே இல்லை. நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் அறிந்திருக்கிறார்.
நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். நம்ம யார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவனை அறிந்து கொள்வது என்பது என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவருக்கு கற்றுக் கொடுப்பது அல்ல. அவர் ஏற்கனவே நம்மை பற்றி ஒரு உண்மையை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த உண்மையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்துவதுதான் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவி. இப்ப இத குறிச்சு நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது புரியும். அதாவது நம்மை இன்றைக்கு தேவன் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும்படிக்கு ஞானத்தையும் தெளிவையும் உடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மகிமையின் பிதா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் பிதாவை பார்க்கிறோம். பிதாவினுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை நம்ம பார்க்கணும். இயேசுவில பிதாவினுடைய அன்பை பார்க்கிறோம், இரக்கத்தை பார்க்கிறோம், கிருபையை பார்க்கிறோம். அவருடைய சுபாவம் முற்றிலுமாக இயேசுவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவை பார்ப்பது மகிமையின் பிதாவை பார்ப்பதாகும். அந்த வசனத்துல முதல்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இயேசு கிறிஸ்துவின் தேவனாம், அவர் மகிமையின் பிதாவாக இருக்கிறாராம். அவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஏன் இந்த ஞானத்தையும் தெளிவையும், இந்த தெளிவுனாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரெவலேஷன், வெளிப்பாடு. அப்போ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னைக்கும் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவரை உண்மையாக உள்ளான மனிதனிலிருந்து அவரை அறிஞ்சு கொள்ளும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்படும்படி பவுல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வேதத்தை நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு கட்டத்துல அந்த அந்த வசனம், சில வசனங்கள் நமக்கு அப்படியே உள்ளத்துக்குள்ள வெளிச்சமா வரும். அதுதான் ரெவலேஷன். மனதுக்குள் அதாவது மைண்ட் அளவுல தெரிந்து கொள்றது வேற, அந்த வெளிப்பாடாய் நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுவது வேறு. அது நம்முடைய இருதயத்தில இருந்து அகன்று போகவே செய்யாது. அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருந்து அவரை குறித்ததான ஞானத்தையும் தெளிவையும் நமக்கு அளிக்கிறார். அப்போ நம்முடைய மனதின் கண்கள் இன்றைக்கு அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமடைய வேண்டும். உள்ளத்தின் கண்களால் தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? அவரை பற்றி அறியறதுனா என்ன? நம்மை பற்றி நாம் அறிவது. நம்முடைய மனதுல இருக்கக்கூடிய ஆழமான எண்ணங்கள், கற்பனைகள், நம்ம புரிந்து கொண்ட காரியங்கள், நம்முடைய உள்ளார்ந்த நம்ம தேவனை பார்க்கிற பார்வை, இது எல்லாமே அவருடைய வெளிச்சத்தால் நிரப்பப்பட வேண்டும். அப்போ அந்த இடத்துல அவருடைய வெளிச்சம் நம்மளை நிரப்ப நிரப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? உண்மையை பார்க்க ஆரம்பிப்போம், சத்தியத்தை பார்க்க ஆரம்பிப்போம். நான் என்னை பற்றி நினைப்பது மட்டும் அல்ல, என்னை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறார். என்னுடைய கடந்த காலம் நான் அல்ல, என்னுடைய தோல்விகள் நான் அல்ல, மற்றவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, அதுவும் நான் அல்ல. கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதுவே என் உண்மையான அடையாளம். இதுதான் அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்வது. அவரை பற்றி அறிந்து கொள்றதுனாலே நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்வது. நம்மை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார். அங்க தொடர்ந்து அவர் சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும்.
தேவன் நம்மை அழைத்த அந்த நம்பிக்கை என்ன, அதை நம்ம அறியணும். தேவனுடைய அழைப்பு அப்படிங்கிறது ஏதோ நம்ம வேலை செய்யணும், ஏதோ அவருக்காக நம்ம ஓடி ஓடி போய் ஊழியர் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. அவருடைய உறவில் நம்மை முதலாவது வாழ அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பின் முதலாவது நோக்கமே தேவனும் நாமும் ஒரே உறவில் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நம்ம ஓடி ஓடி போய் என்ன ஊழியம் செஞ்சாலும் அது வேஸ்ட். அந்த உறவில் வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன, அதை அறியும்படிக்கு அழைத்திருக்கிறார். நம்ம அழைப்புன்னு உடனே ஏதோ ஊழியர் செய்யறதுதான் அழைப்புன்னு நினைக்கிறோம். அதற்கு முன்பதாக அவருக்குள் நாம் யாராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு நமக்குள்ள வெளிப்படும்படிக்கு தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அவருடைய பார்வையில நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆக்சிடென்டலா இந்த பூமிக்கு வந்துட்டோம், ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், இப்படி எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு ஆக்சிடென்டா வந்தது போல அவர் பார்க்கல. நாம் தேவனுடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே அல்ல, அவருடைய திட்டத்திற்கு உள்ளதான் இருக்கிறோம். அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், வழிகள் அது மிகவும் பெரியவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மிகவும் பெரியவைகளாம். இததான் நம்ம அறியணும். தேவனை அறிந்து கொள்வது என்பது அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம், அதை அறிந்து கொள்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மை குறித்து கிறிஸ்துவில் தேவனுடைய அடையாளம் என்ன, நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ள கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற அடையாளம், உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்மை குறித்து பேசுகிற காரியங்கள், இதுதான் நமக்கு பிரதானமா இருக்கும். இன்றைக்கு நம்மை குறித்து நம் தேவன் என்ன நினைக்கிறார். அடுத்ததா பார்க்கிறோம், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அவருடைய சுதந்திரத்தை தான் நம்ம இருக்கிறோம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ நம்ம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். அவருடைய சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம். அவருடைய பார்வையில நம்ம ஏதோ மதிப்பில்லாதவர்களா இல்ல, வேல்யூபிள், அதாவது வேல்யூபிள் இல்லாத ஒரு காரியமா நம்ம இல்ல. நம்ம அவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார், மோஸ்ட் வேல்யூபிளா பார்க்கிறார். ரொம்ப ப்ரெஷியஸா நம்மை தேவன் பார்க்கிறார். அவருடைய இருதயத்துல நம்ம மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் பிடித்திருக்கிறோம், மதிப்புள்ள இடத்தை நாம் பிடித்திருக்கிறோம். நம்ம தான் அவருடைய அன்பின் பரிசாக இருக்கிறோம். அவர் நம்மளை அப்படிதான் பார்க்கிறாரு, ஒரு லவ் கிஃப்டா நம்மளை பார்க்கிறாரு. ஆனா நம்மை எப்படி பார்க்கிறோம், தேவன் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? தேவன் நம்மளை நேசிக்கிறது இன்னைக்கு நம்ம ஏதோ அவருக்கு செய்யறதுனால இல்ல, அவருக்கு நாம் சொந்தமானவர்களாய் இருக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் கிறித்துவ தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ அவருடைய மகிமையின் சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு மதிப்புள்ளவர்கள். அந்த பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பல சுதந்திரங்களை பெற்றிருக்கிறாங்க. அந்த சுதந்திரத்திற்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் என்ன? நாம் குறை உள்ளவர்கள் அல்ல.
அவருடைய கிருபையினால் அவருக்கு சொந்தமாகி இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம், நீதிமான்களாய் இருக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், யாராலும் குற்றப்படுத்தப்படாதவர்களாய் நாம் இருக்கிறோம். நம் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படுவதுதான் அவருடைய நித்தியமான நோக்கமாய் இருக்கிறது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவருடைய அளவற்ற வல்லமையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமை எங்கேயோ தூரத்துல இல்ல, அந்த வல்லமையை கிறிஸ்துவில் வெளிப்படுத்தி நம்மிலும் அவர் செயல்படுத்துகிறார். நம்முடைய சொந்த பலத்துல வல்லமையில தேவனுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதே இல்ல. ஏற்கனவே அவர் நமக்குள் பலத்த வல்லமையை அவர் வைத்திருக்கிறார். அதை விசுவாசத்துல அறிஞ்சு நம்ம நடந்தா போதும். அந்த வல்லமை எப்படிப்பட்டதுங்கிறத பவுல் ஒரு உதாரணமா அதே வசனத்துல ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அந்த வல்லமை எப்படிப்பட்டதா? மரித்தவர்களை கூட உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமையைத்தான் நமக்குள் அவர் வைத்திருக்கிறாராம். மனிதர்களால் முடியாததை தேவனுடைய வல்லமை அங்கே செய்கிறது. மரணத்தினால் இயேசுவை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. கல்லறை அவரை அடைச்சு வைக்க முடியல. தேவனுடைய வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பினது. அதோடு மாத்திரமல்ல, அவரை தமது வலது பாரிசத்தில் உட்கார வைத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மையும் கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் நாம் உட்கார வைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையை நாமும் பெற்றிருக்கிறோம். இப்போ இயேசு தோல்வி அடைந்தவராக இல்லை, அவர் ஜெயம் பெற்றவராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக அவர் இருக்கிறார். அவரே எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர். என்ன ஆட்சியா இருந்தாலும், என்ன அதிகாரமா இருந்தாலும், எந்த வல்லமையா இருந்தாலும், இந்த உலகத்தில் என்ன பேர் எந்த வல்லமைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் எதுவும் இல்லை. இயேசுவை விட பெரிதுன்னு சொல்லி இந்த பூமியில எதுவும் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கித்தான் ஆகணும். இன்னைக்கும் நம்மள ஏதோ ஒரு அதிகாரம் பயமுறுத்தி கொண்டிருக்கா? இயேசுவின் அதிகாரத்தை விட அந்த அதிகாரம் உயர்ந்தது அல்ல. எல்லாவற்றையும் இயேசுவின் பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம்னா நமக்கு கீழே தான் இன்றைக்கு எல்லாம் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை உலகத்தில் வெளிப்படுத்துவதுதான் சபையின் மிக பிரதானமான வேலையா இருக்கு. அவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவருடைய நிறைவு நமக்குள் இருக்கிறது. அப்போ அவருடைய நிறைவு நமக்குள்ள இருக்குன்னா, அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கு, அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கு, அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வல்லமையின் அந்த மகா மேன்மையான மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த வல்லமையை நாம் அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன அடையாளத்தை பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறது என்றால் நம்ம எவ்வளவு பெரிய வல்லமையை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம ஆணித்தரமாக நம்ம இருதயத்துல இருந்து இந்த சத்தியத்தை உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும்.
இது ஏதோ மூளையில கேட்கறது இல்ல. அத ஆழமா நீங்க தியானிக்கணும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அப்போ இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறது. அதான் ரோமர் 8ல பார்க்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அவரை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்றால், நாம் எவ்வளவு வல்லமையுள்ளவர்கள்! கிறிஸ்துவுக்குள் நமக்கு எவ்வளவு பெரிய வல்லமையும் அடையாளமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம மனுஷனை போல சிந்திச்சு, மனுஷனை போல யோசிச்சு, பயந்து, அழுது, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, அங்க தேவதாரு விருட்சம் முளைக்க ஆரம்பித்து விட்டது. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பி விட்டது. இது கர்த்தருக்கு கீர்த்தியாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அறிய வேண்டிய உண்மையை, நம்மை குறித்து நாம் அறிய வேண்டிய உண்மையை தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? அதை அறிந்து கொள்ளும்படிக்குத்தான் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அந்த உண்மை எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நம்ம அவரை அதிகமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மை குறித்து தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய அடையாளம் மாறுது. அப்பதான் நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய விசுவாசம் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற விதம் மாற ஆரம்பிக்கிறது. நான் யார் அப்படின்னு உலகம் நமக்கு கேட்கிற கேள்விக்கு பதிலை அது கொடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை யார் என்று அறிவித்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்குது. இதை நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், தேவதாரு விருட்சமும் மிருது செடியும் இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த முட்களை போல அந்த நம்மள துக்கப்படுத்தி கொண்டிருந்த மனிதர்களாய் இருக்கலாம், கவலைகளாய் இருக்கலாம், இதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? புறக்கணித்து தள்ளி, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளம் நமக்கு வரும் பொழுது, அங்க மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷனுக்குள்ள நம்ம கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை வச்சு, இந்த எபேசியர்ல பவுல் செய்த ஜெபத்தை வைத்தே நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். எப்படி இயேசு இந்த வசனத்தை வைத்து நமக்கு அந்த ஜெபத்தை நமக்கு லீட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு காரியம்தான். ஆனா அது நிஜம், அது சத்தியம் என்பதை உங்கள் இருதயம் உணரும் என்றால், இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அப்படியே கண்களை மூடி ஆழமாக அவரை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். ஒரு அமைதியான ஒரு தோட்டத்துல அழகா அங்க பனித்துளிகள் காலையில நம்ம நிக்கிறோம். நீங்களும் இயேசுவும் அந்த இடத்துல நிக்கிறீங்க. அங்க ஒரு பூ மேல ஒரு அழகான ஒரு பூ இருக்கு. அங்க பனித்துளிகள் அந்த பூக்கள் மேல இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்களும் இயேசுவும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசு அந்த பூவை பார்த்து சொல்றாரு, இந்த பூ எப்படி எவ்வளவு மெதுவா அழகா பூக்குதோ, அது போலதான் உனக்குள்ளே ஞானத்தின் ஆவியையும் தெளிவின் ஆவியையும் நான் அப்படியே உனக்குள்ளே நான் என்ன செய்றேன்? அதை மலர பண்ணுகிறேன். அதை பூக்க வைக்கிறேன். உனக்குள்ள இன்றைக்கு அந்த ஞானத்தின் ஆவி, தெளிவின் ஆவி உனக்குள்ள நான் கொடுக்கிறேன். இனி நீ உலகத்தின் பார்வையில உன்னை நீ பார்க்க வேண்டாம். மனுஷங்க உன்னை குறிச்சு பார்க்கிறது உன்னுடைய அடையாளம் அல்ல. நீ பிதாவின் அன்பின் வெளிப்பாடாய் இருக்கிறாய். நீதான் எங்களுக்கு பரிசு
எங்களுக்கு விலையேற பொக்கிஷமே, விலையேற பெற்ற பொக்கிஷமே நீதான் அப்படின்னு அவர் உங்களிடத்துல சொல்றத நீங்க பாருங்க. அப்படியே மென்மையா அவருடைய சத்தம் உங்க காதுகள்ல கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷமும் பரிசும் நீதான் அப்படின்னு அவர் சொல்றத நீங்க உணர ஆரம்பிங்க. அவர் நம்மள அப்படித்தான் பார்க்கிறார். அவர் நம்மை ரூபவதியா பார்க்கிறாரு, பிரியமா பார்க்கிறாரு, பொக்கிஷமா பார்க்கிறாரு, விலையேற பெற்ற பிள்ளையாய் பார்க்கிறார். நம்மள அவர் இழந்து போவதற்கு அவர் விரும்புவதே அவர் சொல்றாரு, நீ எனக்கு பொக்கிஷம். You are so precious to me. இயேசு சொல்றாரு. பிதாவின் அன்பை வெளிப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்து, திருத்துவ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர். அவர் சொல்றாரு, நீதான் எனக்கு வேணும். நீதான் எனக்கு மிகப்பெரிய பரிசு. உனக்காகத்தான் என்னுடைய ஜீவனை தந்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். நீ என் கரத்துக்குள்ள இருக்கிற என்னுடைய பிள்ளை. இதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படின்னு இயேசு உங்களுக்குள்ள சொல்ற அந்த மென்மையான சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஒரு மிகப்பெரிய அந்த இடத்துல, அந்த தோட்டத்தை சுற்றி மிகப்பெரிய மலைகள் இருக்குது. அந்த மலைகளுக்கு நடுவுல அந்த இருளான ஒரு விடியற்கால வெளிச்சம், அங்க சூரியன் அங்க வல்லமையா உதித்து கொண்டிருக்கிறத அங்க காண்பிக்கிறார். இது எவ்வளவு வல்லமையான சூரியனாய் இங்க எழும்பி அது வருது. அத நீ பாரு. இதே வல்லமை, இதை விட பலத்த வல்லமைய நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த சூரிய வெளிச்சத்தை எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அது போலதான் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற வல்லமையை யாராலும் மறைக்க முடியாது. அத சொல்றாரு, உனக்குள்ள இவ்வளவு பவர்ஃபுல்லா வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல உனக்குள்ள நான் மிகப்பெரிய வல்லமையை நான் கொடுத்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். உன் மேல இருக்கிற அழைப்பின் நம்பிக்கை அவ்வளவு வல்லமையா இருக்கு. அதனால எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம், கடந்த காலத்தை குறித்து இருக்கிற காரியம் எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துரு. அதை நீங்க அப்படியே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. எது உங்களை அழுத்தி கொண்டிருந்தது, அதை அப்படியே நீங்க கொடுக்கும் பொழுதே உங்களுடைய இருதயம் லகுவாகிறத நீங்க உணர முடியும். இப்போ நீங்களும் கிறிஸ்துவ மாத்திரம் இருக்கிறீங்க. அவர் அப்படியே உங்க மேல கை வச்சு அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை, என்னை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ளும் இருக்கிறது. என்ன எழுப்பின அதே வல்லமை, மரித்து கிடந்த என்னுடைய சடலத்தை எழுப்பின அதே வல்லமை உனக்குள்ளும் அதே வல்லமை கிரியை செய்கிறது. உன்னை எந்த மன கவலையும் ஒடுக்க முடியாது. எந்த பலவீனமும் இந்த வல்லமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே வல்லமை அப்படின்னு அவர் அத்தாரிட்டியா உங்கள்ட்ட சொல்றத பாருங்க. அப்படியே அதை நீங்க உள்வாங்கும் பொழுதே உங்களுடைய ஆத்துமா ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்க உணர முடியும். அவர் அப்படியே அந்த தோட்டத்துல ஒரு ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருக்கிறதையும், நீங்க அவர் பாதத்துக்கு பக்கத்துல சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறதையும் அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. அவர் சொல்றாரு உங்கள்கிட்ட, என் பிதா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் மேலா, உலகத்தின் எந்த பிரச்சனைக்கும் மேலாய் என்னை அவர் உயரமான இடத்துல வைத்திருக்கிறார். நான் சிங்காசனத்துல இருக்கிறேன், நீ என் கரத்திற்குள் இருக்கிறாய்.
உன்னை இந்த உலகத்தின் எந்த அதிகாரமும் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு அவர் உங்களிடத்துல சொல்லுகிறத பாருங்க. அப்படியே அதை சொல்லிட்டு உங்க தலை அவர் அப்படியே தடவி கொடுக்கறத நீங்க உணர முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நோயோ, இந்த உலகத்துல மனிதர்களோ யாரும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. மரண பயமோ, தோல்வியோ, கவலைகளோ, எந்த விதமான புறக்கணிப்புகளோ இதெல்லாம் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. ஏன்னா சிங்காசனத்தில் இருக்கிற அவருக்குள் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருடைய கரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவருக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. மகளே, உன்னை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. நீ என்னுடைய கரத்துக்குள் இருக்கிற என்னுடைய பிள்ளை. அப்படியே இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆழமாக விதைக்கப்படுகிறத நீங்க உணருங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் என்று சொன்னவர். ஆண்டவரே அப்பா, எங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய தொடங்கி விட்டு அது உமக்கு அடையாளமாக, உமக்கு கீர்த்தியாக இருக்க போகிறது. இதை உலகம் பார்க்கும் பொழுது பர்வதங்களும் ஆண்டவரே மரங்களும் அது ஆரவாரித்து கை கொட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு சமாதானத்தோடு கொண்டு போகப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களை அழைத்த நோக்கம் என்ன, எங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிற வல்லமை என்ன, இது எல்லாத்தையும் நாங்க அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்தின் போக்கில் நாங்கள் வாழாதபடி நீங்க எங்களை எப்படி பார்க்கிறீங்கிற அந்த அடையாளத்திலே நாங்கள் உறுதியாய் நிற்க என் தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க. உலக மனிதர்கள் எங்களை பற்றி சொல்லுகிறது எங்களுடைய உண்மையான அடையாளம் அல்ல. அந்த அடையாளத்தை நாங்கள் உள்வாங்காம நீங்க எங்களை குறிச்சு என்ன வச்சிருக்கிறீங்க அந்த அடையாளத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எங்களையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்க கரத்துக்குள்ளதான் நாங்க இருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா, எங்களை மேன்மைப்படுத்துகிறீர், எங்களை உயர்த்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.